Hello techies, welcome back to Techie Zane. HTML சீரீஸில் 4வது பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார்மட்டிங், லிங்க்ஸ், லிஸ்ட்ஸ் அண்ட் இமேஜஸ். HTML ஃபார்மட்டிங்கில் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இதில் போல்டு, இட்டாலிக், மார்க், ஸ்மால், டிலீட், இன்சர்ட், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட்னு நிறைய இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸில் சிலது நம்ம போட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் ஒரு பேராகிராஃப் போடுறேன். ஸோ இதில் ஸோ இந்த பேராகிராஃப்ங்கிற வேர்டை மட்டும் நம்ம போல்டு பண்ணலாம். அதுக்கு நம்ம பீட் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸோ இந்த பேராகிராஃப் வேர்டை இந்த பீட் டேக் இடையில நம்ம போட்டுடலாம். சேவ் கொடுத்து அவுட்புட் பார்த்துருவோம். ரீஃப்ரெஷ் கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்தா திஸ் இஸ் மை பேராகிராஃபில் பேராகிராஃப் மட்டும் போல்டாக வந்திருக்கு. ஸோ அதே எக்ஸாம்பிளில் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போல்டு எடுத்துகிட்டு இட்டாலிக்கு ஐ கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது இட்டாலிக்ஸாக மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் ஸோ அடுத்தது மார்க். இது என்ன பண்ணுன்னா அந்த வேர்டை ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்ட் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இது இட்டாலிக்கு பதிலாக நம்ம மார்க்னு போடுவோம். ஸோ அதில் பேராகிராஃபை ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ மற்றது டிலீட், இன்சர்ட்டில் நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா லிங்க்ஸ். ஸோ லிங்க்ஸ் நம்ம போனதில் பார்த்த மாதிரி தான் கொஞ்சம் டீட்டெயிலில் பார்ப்போம். லிங்க்ஸ் நார்மலாக ஒரு வெப்சைட்டையோ அல்லது இன்னொரு பேஜ், வெப்சைட்லேயே இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு அல்லது ஒரு இமெயில் அனுப்புறதுக்கு, ஸோ அதே பேஜில் இன்னொரு செக்ஷனுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு ஃபைல் இருந்தால் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் போட்டு காட்டுறேன். மற்றது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் நான் இமெயில் ஆங்கர் டேக்கில் இமெயில் போடுறது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ அதில் சும்மா டெக்கி ஜெயின் நான் போட்டுறேன். இந்த ஆங்கர் டேக் ஸ்டார்ட் டேக்குள்ளே நம்ம ஹெச்ரெஃப் டேக் போடுவோம்ல, அது மாதிரி போட்டுட்டு ஹெச்ரெஃப் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன், அதுக்குள்ளே ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா நார்மலாக என்ன பண்ணுவோம்னா HTTPS போட்டு google.com அந்த மாதிரி வெப்சைட் லிங்க்ஸ் போடுவோம். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா மெயில் டு MAILTO மெயில் டு கோலன் அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி. ஸோ இது சேவ் பண்ணிடுறேன். அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்துடுச்சு. இப்போ அதை கிளிக் பண்ணால் மெயில் பாக்ஸ் திறக்கும் நம்மளுக்கு. ஸோ இதில் நம்ம அவுட்லுக்கோ அல்லது கூகுள் க்ரோமில் ஜிமெயில் வழியாகவோ நம்ம அந்த மெயில்ஸ் அனுப்பிக்கலாம். அடுத்து என்ன பண்ணலான்னா இந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு டவுன்லோட்னு பேர் கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி ஹெச்ரெஃப் அட்ரிபியூட் போட்டு இதில் ஸோ இந்த ஃபைல் ஒரே ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. index.html எங்கே இருக்குதோ அங்கேயே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் pic.pdfன்னு போட்டுடுறேன். சேவ் பண்ணிடுறேன். அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ இதில் டவுன்லோட் லிங்க் இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணால் இந்த PDF நம்மளுக்கு லோட் ஆயிரும். இங்கேருந்து கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதில் PDF Adobe PDF ரீடர் போட்டிருக்கேன்.
ஸோ அதனால் இங்கே ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது. ஸோ அங்கேருந்து இந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட்ஸ். லிஸ்ட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று அன்ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட் வந்து ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம எப்படி டேக் போடுவோம்னா ஓஎல் டேக்குள்ளே எல்ஐ டேக் நம்ம ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து யூஎல் டேக் போட்டு அதுக்குள்ளே வந்து எல்ஐ டேக் போடும். ஓஎல் அதுக்குள்ளே எல்ஐ. ஸோ இதில் வந்து நம்ம 1 ஒரு 3 லிஸ்ட்ஸ் போடலாம். 2 and 3 சேவ் பண்ணி அவுட்புட் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி நியூமெரிக்கில் 1 2 3 அல்லது ரோமன் லெட்டர்ஸில் 1 2 3 அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ நம்ம எத்தனை லிஸ்ட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸ் இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு 3 லிஸ்ட்ஸ் ஆட் பண்ணலாம். சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நம்மளுக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்தது என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா இமேஜஸ். ஸோ ஆல்ரெடி இமேஜஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதில் இன்னொரு அட்ரிபியூட் இருக்குது, ஆல்ட்னு, ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். ஸோ நம்ம ஒரு இமேஜ் போட்டுக்கலாம். ஸோ அதே ஃபோல்டரில் இருக்கனால pic.jpgன்னு டைப் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு நம்மளுக்கு இமேஜ் வந்துருச்சு. ஸோ இதில் இன்னொரு அட்ரிபியூட் போடுறேன், alt ஈக்குவல் டு பாய் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த பிக்கோடைய லொக்கேஷன் ஒரு வேளை தப்பாக இருந்துச்சுன்னா அல்லது இந்த இமேஜ் நேம் தப்பாக இருந்துச்சுன்னா இப்போ பிக் 2ன்னு சும்மா போட்டு உங்களுக்கு சேவ் பண்ணி காட்டுறேன். ஒரு வேளை இதில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பாத் கரெக்டாக இல்லை. ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பாய் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்காக தான் இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இமேஜ் டேக்ஸில் நம்ம வந்து ஸ்டைல் அட்ரிபியூட்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா ஃபார்மேட்டிங், லிங்க்ஸ், லிஸ்ட்ஸ் அண்ட் இமேஜஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.